காதலின் கீதம். இது ஒரு காதல் கதை. என்ன இது என்று கோபமாக ஒரு கடிதத்தை வினோத்திடம் நீட்டினாள் அவனது காதலி பிரியா. வினோத் எதுவும் புரியாமல் அந்த கடிதத்தை வாங்கி படித்தான். அது அவனுக்கு அவனுடன் வேலை செய்யும் பெண் ஒருத்தி எழுதிய காதல் கடிதம். நேரில் சொல்ல தயக்கமாக இருப்பதால் கடிதத்தில் எழுதியிருந்தாள். பிரியா, இது எங்கிருந்து கிடச்சிது? உன்னோட பேக்கெட்டில் இருந்து என்று கண்களில் அனல் பறக்க அவள் கூற, நான் பார்க்கலையே. நடிக்காத. 2 நாளாக நானும் நீ இதை பற்றி சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இதை பற்றி வாயே திறக்கலை. இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏய் லூஸு, நான் இந்த லெட்டரை பார்க்கவே இல்லை. பிறகு எப்படி இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியும்? பொய் சொல்லாத, நீ பார்த்துருப்ப. ஓஹோ, அப்படின்னா இந்த லெட்டரை நீ பார்த்ததுமே என்கிட்ட இதை பற்றி விசாரிச்சிருக்கலாம்ல. ஏன் கேட்கல? நான் ஏன் கேட்கணும்? உனக்கு வந்த லெட்டர் நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறேனே. என்ன நம்ப மாட்டியா? மாட்டேன். என்ன? உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை என்று பிரியா கூறியதும் வினோத்திற்கு கோபம் வந்து விட்டது. அப்படின்னா இதையும் கேட்டுக்கோ. கல்யாணம் செய்து கொள்ளலாம்னு நான் கேட்டபோது எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் செய்கிற ஐடியா இல்லைன்னு சொன்ன உன்னை இனிமேலும் காதலிக்கணுமான்னு எனக்கு தோணுது என்று கூறிவிட்டு பிரியாவின் வீட்டிலிருந்து வெளியே சென்றான் வினோத். பிரியா செய்வதறியாது திகைத்து நின்றாள். பிரியா, வினோத் இருவரும் 2 வருடங்களாக காதலித்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு இடையில் வரும் முதல் சண்டை இதுதான். இதற்கு முன்னால் எல்லாம் யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து போய்விடுவது வழக்கம். ஆனால் இப்போது இருவருமே கோபமாக இருக்கின்றனர். வினோத் கடந்த சில மாதங்களாக திருமணத்தை பற்றி பிரியாவிடம் பேசும்போதெல்லாம் அவள் மறுத்து கொண்டே இருந்தாள். இப்போதைக்கு திருமணம் வேண்டாம், கொஞ்ச காலம் போகட்டும் என்று கூறி வந்தாள். வினோத்திற்கோ திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளோடு வாழ ஆசை. பிரியாவிற்கோ எங்கே திருமணம் செய்து கொண்டால் பெரிய பொறுப்புகளை சுமக்க வேண்டுமோ, திருமணத்திற்கு பின் காதல் குறைந்து விடுமோ என்ற பயம். இந்த பயத்திற்கு முக்கிய காரணம் பிரியாவின் பெற்றோரின் வாழ்க்கை. காதலித்துத்தான் பிரியாவின் பெற்றோர் திருமணம் செய்து கொண்டனர். இருப்பினும் இன்று டிவோர்ஸ் வாங்கி கொண்டு தனித்தனியாக வாழ்கின்றனர். அதே போல தனது வாழ்க்கையும் ஆகிவிடுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. வினோத்திற்கும் பிரியாவிற்கும் சண்டை ஏற்பட்ட பின்னர் இருவரின் மனமும் சரியில்லாமல் இருந்தது. பிரியாவிற்கோ வினோத்தின் கோபம் புதிது. முன்தினம் வினோத் பேசிய வார்த்தைகள் பிரியாவின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க வினோத் அவளுக்கு போன் செய்தான். இன்றைக்கி ஈவினிங் வழக்கமாக நாம் சந்திக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று உயிரற்ற குரலில் கூறிவிட்டு பிரியாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்து விட்டான். பிரியாவிற்கோ அழுகையாக வந்தது. எப்போதும் வினோத் இப்படி பேசியதில்லை. இம்முறை அவன் பேசிய விதமே பிரியாவின் மனதிற்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே தன் தோழிக்கு போன் செய்து முந்தைய நாள் நடந்த விஷயங்களை விவரித்தாள். பிரியா, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா வினோத் உன் கூட பிரேக்கப் பண்ண போகிறான் என்று அவளது தோழி கூறவும் பிரியாவின் நிலைமை இன்னும் மோசமானது. வினோத்தை சந்திக்கப் போவதா வேண்டாமா என்ற குழப்பத்திற்கு பிறகு வினோத்தை சந்திக்க கிளம்பினாள். வழக்கத்திற்கு மாறாக வினோத் சீக்கிரமாகவே வந்து பிரியாவிற்காக காத்திருந்தான். என்ன சீக்கிரம் வந்துட்ட என்று பிரியாவின் கேள்வியை புறக்கணித்துவிட்டு, பிரியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வினோத். சொல்லு. நான் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் உன்னை பிடிக்கலன்றதில்ல. எனக்கு திருமணம் செய்ய ஆசை தான். ஆனால் எங்கே திருமணத்திற்கு பிறகு காதல் இல்லாமல் வெறும் கடமைக்காக வாழ நேரிடுமோன்னு பயம். பெரிய பொறுப்புக்களை சுமக்கிற அளவுக்கு எனக்கு வலிமை இல்லையோன்னு பயம். ஆனால் நேற்று நடந்த சண்டைக்கு பிறகு மற்ற பயத்தை விட நீ என்னை விட்டு எங்கே பிரிஞ்சு போயிடுவியோன்ற பயம்தான் அதிகமாக இருக்குது. ப்ளீஸ் வினோத், பிரேக்கப் மட்டும் பண்ணிடாத ப்ளீஸ் என்று மனதுடைந்து அழத் தொடங்க, பிரியா, என்னது இது? பப்ளிக் பிளேஸ். எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும், என்னை விட்டு போயிடாத என்று அவள் அழுது கொண்டே இருக்க சுற்றி இருப்பவர்கள் இவர்களையே கவனிக்க தொடங்கினார்கள். ஏய் லூஸு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இல்லை, நான் கேட்க மாட்டேன். பைத்தியம், வா என் கூட என்று பிரியாவின் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தான். லூஸு, நான் எப்போ உன் கூட பிரேக்கப் பண்ணுறதா சொன்னேன்? அந்த ஆசையெல்லாம் இருக்கா உனக்கு? அப்படின்னா நீ என் கூட பிரேக்கப் பண்ண வரலையா? நான் எதுக்குடி பிரேக்கப் பண்ணணும்? நேற்று நீ பேசியதை பார்த்ததும் அப்படி தான் தெரிஞ்சுது. கடவுளே, நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. உன்னை தவிர இன்னொரு பொண்ணு என்னோடய வாழ்க்கையில் வரணும்னா அது நம்மளோட குழந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும். உலக அழகியே வந்தாலும் எனக்கு இன்னொரு பெண் மீது ஈர்ப்பு கூட ஏற்படாது, தெரியுமா? உன்கிட்ட நான் இன்னும் ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணலை. அதனால தானோ என்னவோ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினச்சேன். இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு நினச்சி என்று சொல்லிக்கொண்டே அவனது பேக்கெட்டிலிருந்து மோதிரம் ஒன்றை எடுத்தான். இந்த மோதிரத்தை கொடுக்க நினச்சா நீ தான் பிரேக்கப்பு அது இதுன்னு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. ப்ரோப்போசலா? ஆமாம், மேரேஜ் ப்ரொப்போசல் என்றதும் தான் பிரியாவிற்கு உயிரே வந்தது. கவலைகளை மறந்து அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுற?
வா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன 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 சொன்ன இப்போ? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் என்று சிரித்து கொண்டே கூற, வினோத்தும் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் பிரியாவின் விரலில் மோதிரத்தை அணிவித்தான். திருமணம் ரிஸ்க் தான். காதல் திருமணத்திற்கு வீட்டில் சம்மதம் சொல்வார்களா? அப்படியே சொன்னாலும் முழு மனதுடன் தங்களை ஏற்றுக்கொள்வார்களா? திருமணத்திற்கு பிறகும் அதே காதல் இருக்குமா? நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்த முடியுமா? பொறுப்பாக குடும்பத்தை தான் நடத்த முடியுமா என்ற பல குழப்பங்களும் தயக்கங்களும் வரலாம். ஆனால் நாம் விரும்புவரை பிரியும் துயரத்தை விட மற்றவை ஒன்றும் பெரிதல்ல. வாழப்போவது ஒரு முறைதான். அதனை நமக்கு பிடித்தவுடன் வாழ்வோமே. தேவையில்லாத பயத்தை நீக்கிவிட்டு நம் துணை மீது நம்பிக்கையுடன் வாழ்வதுதான் காதல், வாழ்க்கைக்கு அழகு என்று நினைக்க ஆரம்பித்தாள் பிரியா.